காட்ஜிலா அண்ட் காங் நியூ பேர்ல நம்ம காங்க்கு பாத்தீங்கன்னா ஒரு அயன் கான்ட்லெட், அதாவது பீஸ்ட் க்ளோன்னு சொல்றாங்க, அது கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இத காங்க்கு யார் ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க? வேற யாரு? நான் தான். எஸ், அவங்களே தான். ஏபெக்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ பெருசா பண்றாங்கங்க. ஃபியூச்சர் மான்ஸ்டர்ஸ் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே மெகா காட்ஜிலா மாதிரி ஒரு மெகா காங்க பார்சல் பண்ணுங்கடா. அண்ட் கமிங் டு தி கான்ட்லெட், அப்படியே அந்த கான்ட்லெட்ல என்ன மாதிரி பவர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தனது யோசிச்சுட்டு இருந்திருப்போம். பட் இப்போ ரிலீஸ் ஆன செகண்ட் ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அந்த பீஸ்ட் க்ளோவ் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதோட பவர்ஸ் எப்படி இருக்குங்கிறத லைட்டா காமிச்சிருப்பாங்க. இந்த பீஸ்ட் க்ளோவால பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான தண்டர் பிளாஸ்டா உருவாக்க முடியும். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சாம்பிள் இந்த ட்ரெய்லர் ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காட்ஜிலாவும் ஷீமும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கார்கிங் வெர்சஸ் காங் பேட்டில் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நல்ல நோட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய ப்ளூ கலர்ல எனர்ஜி ஒன்று பிளாஸ்ட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். இது கண்டிப்பா காங்கோட அந்த பீஸ்ட் க்ளோல இருந்து வர தண்டர் பிளாஸ்ட் தான் இருக்கணும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதை ரொம்பவே பவர்ஃபுல்லா காங் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல நம்ம ஸ்கார்கிங் அண்ட் அதை சுத்தி இருக்க இடம்லாம் சும்மா தரமட்டமாகிறது தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு பீஸ்ட் க்ளோவோட பவர் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தரமான வெப்பனை தான் காங்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் गाइस.